பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான தோசை பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்திருந்தேன். அதை மிக்ஸர் ஜாரில் மாற்றிட்டு இது கூடயே வந்து கொத்தமல்லி, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு 2மே வந்து சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சை பயிறு கூட வந்து ஒரு 80லேருந்து 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இதை நீங்கள் அரைச்சிங்கனாலே கண்டிப்பாக ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தண்ணியாக வந்து கலந்துடாதீங்க. இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் வந்து நல்லா முறுவலாக தோசை வரும். கூடயே காரசாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி சட்னியுமே ரெடி பண்ணியிருந்தேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம வந்து ஃபர்மெண்டேஷன் வேலைலாம் கிடையாது. நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து அரைச்சி நம்ம சட்டுன்னு வந்து தோசை சுட்டுறலாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாகவே இருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியுமே கூட இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு அன்றைக்கி நல்லா வந்து கத்திரிக்காவை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட வந்து பருப்புக்கீரை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். குக்கும்பர் இதான் வந்து அன்றைக்கி லஞ்ச் வந்து முடிச்சிருந்தோம். ஸோ உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லி கமெண்ட் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.